ஹலோ டெக்கி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெஸ்யூம் பில்டிங்கில் ரொம்ப இன்டெப்த்தான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம்மரி, ரெஸ்யூமில் எழுதப்பட்ட அந்த சம்மரியை எப்படி இங்கிலீஷில் கரெக்டாக எழுதுறது, எப்படி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதுறது, அதை எப்படி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி பெட்டராக பண்ணுறது, அதே மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு எப்படி சூப்பராக எழுதுறதுன்னு உங்களுக்கு தெரியல, இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாமே, கிராமர் மிஸ்டேக் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக எழுதுறது. அதே மாதிரி உங்கள் ரெஸ்யூமில் ரொம்ப ஒரு ஹார்ட் கோரான விஷயம் கீவேர்ட்ஸ் தான். நம்ம பாடிக்கு எப்படி ஹார்ட் ரொம்ப முக்கியமோ உங்கள் ரெஸ்யூமுக்கு அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக முக்கியம். அதனால உங்களோட கீ ஸ்கில்ஸ்க்கு உங்களோட ஜாப் ரோல், ஜாவா, பைத்தான், ஃபுல் ஸ்டாக், இல்லை டெஸ்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிசைனிங் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரியான கீ ஸ்கில்ஸை எப்படி நம்ம ஆன்லைன்லேருந்து எடுக்கிறது எஃபெக்டிவா, அது மூலியமா ஈஸியாக ஏடிஎஸ் டூல், நௌக்கரி அல்காரிதம் எல்லாத்தையும் கிராக் பண்ணலாம். இது எல்லாத்தையும் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாக சொல்ல போகிறேன். ஆல்ரெடி மேலோட்டமாக ஃபார்மேட் ரெஸ்யூமோட எப்படி இருக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்ட் 1 வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கூட நான் அட்டாச் பண்ணுறேன், நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. இது பார்ட் 2. ஸோ இதில் கம்ப்ளீட்லி இன்டெப்த் கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு இதை பாருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, என்னோட நேம் நவீன். நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வீடியோவாக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஐடியில் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா சரி, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சரி, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ரெஸ்யூம் ஃபார்மேட். ஸோ ஆல்ரெடி நான் போன பார்ட் 1 வீடியோவில் காமிச்சிருந்தேன். இதில் மெயின் விஷயம் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் சம்மரி. நிறைய பேர் இந்த சம்மரியில் எழுதுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி இன்னும் பெட்டராக பண்ணல அப்படின்னு சொல்லி இது பண்ணுறீங்க. ஸோ சம்மரி ஆகட்டும், ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எழுத முடியும். ஸோ நிறைய பேருக்கு இதை பற்றின பேசிக் அவேர்னஸ் இருக்கிறதுனால எப்படி நீங்கள் சாட் ஜிபிடிலேருந்து கரெக்டாக வாங்கலாம், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸை சம்மரியில் கொடுத்து வாங்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சிம்பிளாக இப்படி பார்த்துக்கங்க. மேலே போய் chat.openai.com போனால் சாட் ஜிபிடி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் லாகின் பண்ணி வச்சுட்டு இப்படி டைப் பண்ணுங்க இந்த ப்ராம்ப்டை. ஸோ சாட் ஜிபிடியில் நான் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை கொடுத்துட்டேன். லைக் பார்த்தீங்கன்னா கிவ் மீ a ப்ரொஃபைல் சம்மரி ஃபார் மை ரெஸ்யூம். பட் நம்ம ப்ரொஃபைல் சம்மரியில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கணும். ஃப்ரெஷர்னா ஃப்ரெஷர், எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்னன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோங்கிறது சொல்லியிருக்கணும். அதே மாதிரி என்ன ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த ரோலுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில மெயினான கீ ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படிங்கலாம் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கொடுத்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். நீங்களும் இதே ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி உங்களோட ரோல் நேமையும் ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவலையும் உங்களுக்கு கீ ஸ்கில்ஸ் மெயினாக என்னென்னு நீங்கள் 3 போடணும்னு நினைக்கல, டாப் 3 கீ ஸ்கில்ஸை நீங்கள் போட்டு சிம்பிளாக சாட் ஜிபிடியில் என்டர் கொடுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி டைப் பண்ணி கொடுக்கும். நமக்கு இவ்வளோ பெருசு இருக்கக்கூடாது, ஒரு 3 லைனில் இருந்தாவே போதும். ஸோ திருப்பி மல்டிபிள் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து தான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் சாட் ஜிபிடிலேருந்து வாங்க முடியும். ஸோ திருப்பி நான் கேட்குறேன், ஸோ சாட் ஜிபிடியில் திருப்பி ஷார்ட் இன் 3 லைன், இன்னும் கொஞ்சம் 3 லைனுக்கு எனக்கு சின்னது பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ சாட் ஜிபிடி கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு பாருங்க. ஸோ நம்ம ரோல் பேருக்கு ஜாவா டெவலப்பருக்கு அதுவும் போட்டுருச்சு, ப்ளஸ் நமக்கு என்னென்ன ஸ்கில் செட்ஸ் தெரியும் போட்டுருச்சு, ஃப்ரெஷருக்கு ஃப்ரெஷ்னு சொல்லியும் போட்டுருச்சு. அதே மாதிரி கம்பெனியோட கான்ட்ரிபியூட் பண்ண ரொம்ப ஈகரா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் ஆட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த 4 விஷயங்களும் இருக்க மாதிரி ஒரு 2 to 3 லைன்ல உங்க சம்மரி இருக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹெச்ஆர் அப்படிங்கிறவங்க பக்கமா நிறைய பேர் 5-6 லைன் 7-8 லைன் எழுதி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் படிக்கவே மாட்டாங்க, அவ்வளோ பெருசு. இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருந்தால் டக்குன்னு படிச்சு நீங்கள் யாருன்னு பிடிச்சிப்பாங்க. அந்த சின்ன லைனில் இருந்தாலும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும். அதனால தான் கரெக்டாக நான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு கூட இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே சிம்பிளாக இப்போ நான் காப்பி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், நான் டபுள் டேப் பண்ணி கூட பேஸ்ட் கொடுத்துக்கிறேன். சாட் ஜிபிடிங்கிற வேர்டு மேலே வருது, அதை நான் எடுத்து விட்டுக்கிறேன். பாருங்க, சிம்பிளாக அந்த இடத்துக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சாட் ஜிபிடியில் உங்களோட ரோல் எதுக்கு வேணுமோ அந்த ப்ராம்ப்டை மாற்றிட்டு 3 லைனில் சின்னதுப்படுத்தி கொடுத்துரும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஃபைல் சம்மரி எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறது எப்படி உங்களோட ரெஸ்யூமுக்கு கீ ஸ்கில்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. கீ ஸ்கில்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னதான், கீ ஸ்கில்ஸுங்கிறது உங்கள் ரெஸ்யூமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் அப்படின்னா நௌக்கரி, ஏடிஎஸ் டூல் எல்லா இடத்துலையுமே ஹெச்ஆர் ஏதோ ஒரு இன்புட்டாக கொடுப்பாங்கன்னா கீ வேர்ட்ஸை தான் இன்புட்டாக கொடுப்பாங்க, கம்ப்ளீட் ஜாப் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த கீ ஸ்கில்ஸுங்கிறது இப்போ இருக்க மாடர்ன் இல்லை. நீங்கள் ஆன்லைனில் வேலை தேட போகிறீங்கன்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா தான் ஒரு க்ரௌடில் இருந்து, ஏன்னா நௌக்கரியில் நீங்களே பார்த்துருப்பீங்க 5000 பேர் 10,000 பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் தாண்டி நம்ம போகணும்னா இந்த மாதிரி யூனிக்காக கீ ஸ்கில்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தீங்கன்னா தான் முக்கியம். அதை எப்படி எடுக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் Shiash Info Solutions. இந்த கம்பெனியில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிராஜுவேட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கரியரை ஐடி ஃபீல்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க. வெறும் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லை கைஸ், பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா டெக்னாலஜியும் ட்ரைனிங் தருவாங்க. ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டே நம்ம ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ட்ரைனிங் நமக்கு கிடைக்கும். அண்ட் இவங்க சிபிசி, அதாவது கோடிங் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. LOR லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த LOR நீங்கள்
வேற கம்பெனியில் பிளேஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆட் அட்வான்டேஜாக இருக்கும். இந்த இன்டர்ன்ஷிப் மூலமா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுவீங்க. நீங்க கம்பெனியில் பிளேஸ் ஆகிறதுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆப்டிடியூட் செக்ஷனும் அட்டென்ட் பண்ணுவீங்க. இது மூலமா இவங்களோட டைப்ஸ் கம்பெனியோ இல்லை வேற கம்பெனியோ நீங்க பிளேஸ் ஆக விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோடிங் அண்ட் நான் கோடிங் ரெண்டு டொமைன்லையுமே நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கலாம். கோடிங் லைக் டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல பைத்தான் அண்ட் ஜாவா, அதே மாதிரி மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்றாங்க. அதே மாதிரி நான் கோடிங்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நீங்க ரிசோர்ஸ் அலோகேஷன் சார்ஜ் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் டெஃபினெட்லி ஒர்த் தாங்க. நீங்க எவ்வளவு பே பண்ணீங்களோ அது டெஃபினட்டா அது ஒர்த்தா தான் இருக்கும். இந்த இன்டர்ன்ஷிப்ல உங்களுக்கு எல்லா ஆக்சஸும் இருக்கும். சேம் அஸ் எம்ப்ளாய்க்கு என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்கும். லைக் ஐடி கார்டுல இருந்து ஃபுட் கோட் ஆக்சஸ். நீங்க ஜஸ்ட் ஒர்க் மட்டும் பண்ண மாட்டீங்க. பிளேயிங் ஏரியா கூட அங்க இருந்துட்டு இருக்கு. லைக் இண்டோர் பிளே, லைக் டேபிள் டென்னிஸ், கேரம் போர்டு இந்த மாதிரி விஷயம்லாம் விளையாண்டு உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிக்காம லைக் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்வாயன்மெண்ட் அதோட கம்ப்ளீட்டா கம்பெனியோட கல்ச்சரும் கத்துப்பீங்க. இந்த இன்டர்ன்ஷிப்ல அப்ளை பண்றதுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் லிங்கா இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க நௌக்கரியில இருந்தே கூட நீங்க ஃபைன் பண்ணலாம் கீ ஸ்கில்ஸ். பேசிக்கா நாக்கரிக்குள்ள போயிட்டு ஸோ நீங்க என்ன ரோலுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ரோலோட நேமே இங்க போடுங்க. ஸோ ஜாவா டெவலப்பர்னா ஜாவா டெவலப்பர், அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஜாவா டெவலப்பர் ரோல் பேர் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் போட்டு நீங்கள் சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இதில் 2000 ஓப்பனிங்ஸ் கிட்ட வருதுன்னு காட்டுது. ஸோ இல்லை நீங்கள் என்ன பண்ணணும்னா டேரெக்டாக மினிமம் ஒரு 10 கம்பெனியோட ஜாப் ஓப்பனிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி போயிட்டு ஒரு 10 கம்பெனி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 10க்கு மேலே ஜாப் ஓப்பனிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா எல்லா ஜாப் ஓப்பனிங்லுமே கீ ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுத்துதான் ஒரு ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் நௌக்கரியில் ஜாப் போஸ்டிங் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் இந்த மாதிரி எல்லா ஜாப் போஸ்டிங் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்களே கீ ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியோட ஜாப் ஓப்பனிங் கீழேயும் கம்ப்ளீட்லி அதோட கீ ஸ்கில்ஸ் இருக்கும். இங்கே பாருங்க எல்லாத்தோடதையும் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கீழே டவுனில் போய் பார்த்தீங்கன்னா கீ ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை லாஸ்ட் இந்த மாதிரி எல்லா கம்பெனியோட கீ ஸ்கில்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஜாப் போஸ்டிங் பார்க்குறீங்க, அது ஒரு பெரிய கம்பெனி லைக் ஜோஹோ இல்லை வேறு ஏதாச்சும் பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, அந்த கம்பெனிக்காக ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ரெஸ்யூமை வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஜாப் ஓப்பனிங்கில் என்னென்ன கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் உங்கள் ரெஸ்யூமில் போட்டிங்கன்னா அவங்க ஏடிஎஸ்ல அந்த ரெஸ்யூம் அந்த ஜாப் ஓப்பனிங்காக போகிறப்ப கிராக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சிம்பிள் விஷயம். ஏடிஎஸ் ஒன்றும் பெரிய ஜீனியஸோ இல்லை எல்லாமே தெரிஞ்ச விஷயமோ டீட்டெயிலாக படிக்கலாம் தெரியாது. என்ன கீவேர்ட்ஸ் இருக்கோ அந்த கீவேர்டை ரெஸ்யூம்ல மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆச்சுன்னா உள்ள அனுப்போம், அவ்வளோதான். அதனால கம்பெனியே ஜாப் போஸ்டிங் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. எதுக்காக போட்டிருக்காங்கன்னா ஜாப் ஓப்பனிங்க்கு என்னென்ன கீ ஸ்கில்ஸ்லாம் அவங்களுக்கு தேவைங்கிறத எடுத்து கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க. அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மூலியமா ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு கம்பெனியோட எடுத்து மட்டும் உங்கள் ரெஸ்யூம்ல போடுறீங்கன்னா அந்த ஒரு கம்பெனியை கிராக் பண்ண முடியும். ஸோ அது பேர் பார்த்தீங்கன்னா டைலர்டு ரெஸ்யூம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட எடுத்து அதுக்கு மட்டும் போட்டு அந்த கம்பெனிக்கு மட்டும் அப்ளை பண்ணுறது டைலர்டு ரெஸ்யூம். ஸோ பெரிய பெரிய கம்பெனிக்கு பண்ணிக்கங்க. பட் இதை தாண்டி காமனாக ஒரு காமன் ரெஸ்யூம் வேணும். அந்த மாதிரி காமன் ரெஸ்யூம் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி மட்டும் பார்க்காம ஒரு 10, 20, 30, 40 கம்பெனி எல்லா கம்பெனியுமே வேலிடேட் பண்ணி பாருங்க. எல்லா கம்பெனியும் என்னென்ன மாதிரி கீ ஸ்கில்ஸை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா J2E இருக்கு. இது எல்லா கம்பெனிலையும் கேட்குறாங்களான்னு பார்த்தாங்க பாருங்க. செகண்ட் கம்பெனி இங்கேயும் இருக்கு J2E. ஸோ இங்கேயும் இருக்கு அந்த J2Eங்கிறது கீவேர்ட். அடுத்தது இங்கே இருக்கா? ஸோ இங்கேயும் இருக்கு J2Eங்கிற கீவேர்ட். ஸோ எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா J2Eங்கிற கீவேர்ட் இருக்கு. அப்போ இது இம்பார்ட்டன்டா இருக்கு, எல்லா கம்பெனியும் கேட்குறாங்க. ஸோ அப்போ J2E ஆட் பண்ணிங்க. இதை தாண்டி வேற என்ன இம்பார்ட்டன்டா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இங்கே சீக்வல் இருக்கு. அதே மாதிரி அடுத்தது வேற எங்க சீக்வல் இருக்குன்னு பாருங்க. எல்லா கம்பெனிலையும் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இந்த கம்பெனிலையுமே சீக்வல் கேட்குறாங்க, மை சீக்வல் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் மை சீக்வல் இருக்கு, இங்கேயும் சீக்வல் கேட்குறாங்க. ஸோ எல்லா கம்பெனிலையுமே சீக்வல் அப்படிங்கிறத SQL கண்டிப்பாக கேட்குறாங்க. அப்போ செகண்டா SQL ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா கம்பெனிலும் என்ன கேட்குறாங்கன்னு வேலிடேட் பண்ணி பாருங்க. இதுக்கு பேர் தான் மார்க்கெட்டில் என்ன நீட் இருக்கோ அந்த நீடாக இருக்க ஸ்கில்ல உங்கள் ரெஸ்யூம்ல போகிறது. அப்படி எல்லா கம்பெனிலையும் கன்சல்டேட் பண்ணி போடுறப்போ, நல்ல ரிசர்ச் பண்ணி போடுறப்போ எந்த கம்பெனி ATS டூலில் போட்டாலுமே ஓரளவுக்கு கிராக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். நீங்கள் சும்மா ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ATS ஸ்கோர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி ஸ்கோர் செக் பண்ணாதீங்க. ஏன்னா ஜென்ரலாக தான் பார்த்து சொல்லும். நமக்கு அதை தாண்டி நாமளே இப்போ ரியல் டைமில் மார்க்கெட்டில் என்ன போயிட்டு இருக்கோ அதை ரிசர்ச் பண்ணி போகிற மூலியமாக டெஃபினட்டாக உங்கள் ரெஸ்யூம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி கன்சல்டேட் பண்ணுங்க. ஒரு எக்ஸல் சீட் போட்டுக்கோங்க. எல்லா கம்பெனி என்னென்ன வேர்ட்ஸ் போடுறாங்க அப்படியே எக்ஸல் சீட்டில் 1, 2 போட்டே வாங்க. என்னென்ன எல்லாம் மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து வந்து உங்கள் ரெஸ்யூமில் போட்டுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன
சொன்ன மாதிரி தான் கீவேர்ட்ஸோட பெர்சன்டேஜில் அவுட் ஆஃப் 100%ல 70% இந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்டாக்கை பேஸ் பண்ணி இருக்கணும். அதாவது ஜாவா டெவலப்பர்னா ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், அந்த மாதிரி டேட்டா பேஸ்க்கு சீக்வல், இந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்டாக்ஸ்ல நீங்க என்ன யூஸ் பண்ணீங்க அதை பேஸ் பண்ணி இருக்கணும். ஸோ அவுட் ஆஃப் 10க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 கீவேர்ட்ஸ் அப்படி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20% பார்த்தீங்கன்னா ரோலை பேஸ் பண்ணி இருக்கணும். எல்லா கீவேர்ட்லையுமே ரோலை பேஸ் பண்ண ஒரு கீவேர்டும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கேயே பாருங்க, இது எல்லாமே டெக்னிக்கல் கீவேர்ட், ஜாவா J2E. ஆனால் இங்கே பாருங்க ஜாவா டெவலப்பர், நம்ம ரோல் பேரை பேஸ் பண்ண ஒரு கீவேர்ட் இருக்கு. இங்க பாருங்க, ஸோ J2E டெவலப்பர்னு சொல்லி ரோல் பேரை யூஸ் பண்ண மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது இங்க பாருங்க, வெப் டெக்னாலஜிஸ் அல்லாமல் J2E டெவலப்பர், ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு கூட போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரோலை பேஸ் பண்ணி என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. மெயினாக என்னென்ன மாதிரி பேர் சொல்லிலாம் கம்பெனியில் கூப்பிட்றாங்க பாருங்க, அந்த மாதிரி ரோலை பேஸ் பண்ணி போடுங்க. ஏன்னா கீவேர்ட்ஸில் ரோல் டெசிக்னேஷனை பேஸ் பண்ண விஷயத்தையும் கீவேர்டாக போடுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை 20% அவுட் ஆஃப் 10க்கு ஒரு 2 அப்படி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு சில கம்பெனியில் ஜென்ரலாக ஒரு பேசிக் கீவேர்ட் நிறைய கேட்பாங்க. லைக் கம்யூனிகேஷன் விஷயமாகட்டும், ப்ராப்ளம் சால்விங் ஆகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஸோ இங்கே பாருங்க, டீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, டீம் பில்டிங் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இருக்கு. பட் ஃப்ரெஷருக்கு அப்படிங்கிற பட்சத்துலேயே காமனாக பேசிக்கான கீவேர்ட்ஸ் கொஞ்சம் 1% அதை போட்ட போதும். அவுட் ஆஃப் 10ல ஒரு கீவேர்ட் அப்படி போட்டால் போதும். ஃப்ரெஷருங்கிறது கம்யூனிகேஷன், ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங், ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு பேசிக் கீவேர்டு ஒரு கீவேர்ட் இருக்க மாதிரி பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிட்டு உங்களோட கீவேர்ட்ஸை கம்ப்ளீட்லி போடணும். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாகவே. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கீவேர்ட்ஸ் எப்படி ரிசர்ச் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேருக்கு டீட்டெயில்டாக போட தெரிய மாட்டேங்குது. ஸோ நிறைய பேர் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க ப்ரோ, நான் எப்படி ப்ராஜெக்டை போடுறது, ஸோ நான் ப்ராஜெக்ட் என்ன பண்ணி நினைக்கிறீங்க. ஸோ ப்ராஜெக்டை பண்ணினாலும் ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு பேசிக்காக ப்ராஜெக்ட் உங்கள் ரெஸ்யூமில் தேவை. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ, ஒரு ரிட்டன் ஃபார்ம் என்னால் இது வந்து பெட்டராக ஆன்சர் பண்ணிட முடியுமோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஆச்சு அட்லீஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் காட்சி போட்டு வச்சு 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்க. உண்மையில வேலை கிடைக்கும்னா ரியலாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி போட்டால் மட்டும்தான் வேலை கிடைக்கும். பட் ஒரு ட்ரையலுக்கு உங்கள் ரெஸ்யூம் நல்லா பர்ஃபார்ம் ஆகட்டும். ப்ளஸ் அதை தாண்டி நீங்கள் ஒரு இன்டர்வியூ 2 மணி நேரத்தில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கணும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சும்மாவே ChatGPTல பேசிக்காக எடுத்தாச்சு ப்ராஜெக்ட்னு போட்டுங்க. இதை போடாமல் உங்கள் ரெஸ்யூமை வச்சுக்காதீங்க. ஸோ அதுக்குமே நான் திருப்பி ப்ராஜெக்ட் போகிறேன், ஸோ கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்டை பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ChatGPTலேருந்து எடுக்க கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்களோ, நான் வந்து இப்போதைக்கு ஒரு பஸ் டிக்கெட் புக்கிங் ஆப்னு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஸ்டாக் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அதை இங்கே போட்டுக்கங்க. அதே மாதிரி ஒரு 4 பாயிண்ட்ல கொடுன்னு சொல்லி போட்டுங்க. ஏன்னா ரெஸ்யூமில் நீங்கள் பார்க்குறப்போ ஒரு 4 பாயிண்ட்ல இருந்தால் தான் ஈஸியாக உங்கள் ரெஸ்யூமில் டக்குன்னு இடம் பார்த்து ஒரு 2 ப்ராஜெக்ட் போட முடியும். பிகாஸ் நம்ம ஒரே பேஜில் ரெஸ்யூம் ரெடி பண்ணுறனால நீங்கள் இப்படி கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா ChatGPT ஒரு 4 பாயிண்ட்ல உங்களுக்கு கொடுத்துரும். பட் இதுவே கொஞ்சம் பெருசாக இருக்குது, ரெஸ்யூமில் இடம் பார்த்துலன்னு ஃபீல் ஆகுதுன்னா திருப்பி ஷார்ட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அதுவே கொஞ்சம் சின்னது படுத்தி கொடுத்துரும். திருப்பி ஷார்ட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா 4 பாயிண்ட்ஸ்னு சொன்னீங்கன்னா அதுவே மேலே இருக்க கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் சின்னது படுத்தி கொடுத்துரும். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ChatGPT மல்டிபிள் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன், ப்ராஜெக்ட்டே உங்கள்கிட்ட இல்லைனாலும் சரி, வெறும் ஒரு ப்ராஜெக்ட் டைட்டிலை பேஸ் பண்ணி என்ன இருக்கோ அதை எடுத்து போட்டு வாங்கிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி ப்ராஜெக்ட் இருக்கு பண்ணிருக்கீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி ChatGPT கொடுத்து சென்டென்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ChatGPT யூஸ் பண்ணி ப்ராஜெக்டோட கண்டென்ட்டை போட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இது மல்டிபிள் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே கிடைச்சிரும். பட் இதோட ஃபார்மேஷன் நம்ம அதை சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் ஒன்றுனா அது என்ன ப்ராஜெக்டோட நேமு ப்ளஸ் அதில் என்ன ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க ப்ளஸ் ChatGPT போட்டு வாங்கி அதை பற்றின ஒரு 4 லைன் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா போதும். பார்க்குறப்ப ஒரு குட் லுக்கிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பேசிக் தாங்க கீழே இருக்க சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஸோ இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கு நீங்கள் பேசிக்காக ChatGPTல நீங்கள் கேட்டிங்கன்னாவே கொடுக்கும். ஸோ சிம்பிளாக அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் எடுக்கிறதுக்குமே ChatGPTல கேட்டிருக்கேன் பாருங்க, கிவ் மீ சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஃபார் மை ரெஸ்யூம் ப்ளஸ் நீங்கள் என்ன ரோல் பார்க்க போறீங்களா கொஞ்சம் அதை போட்டுனா அது ரிலேட்டடாக இருக்க மாதிரியான சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இங்கே பாருங்க, கம்யூனிகேஷன், கொலாபரேஷன், அடாப்டபிலிட்டி, ப்ராப்ளம் சால்விங், டைம் மேனேஜ்மெண்ட், கிரியேட்டிவிட்டி, இது எல்லாமே கொடுத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் ஷார்ட்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா, ஸோ கொஞ்சம் ஷார்ட் அப்படின்னு சொல்லி போட்டுனா 4 பாயிண்ட்ல சிம்பிளாக வர மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த விஷயம் மூலியமா இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டட் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து கூட ChatGPTல சிம்பிளாக இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸை போட்டுக்குங்க. ஸோ இது எல்லாமே தான் கைஸ் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ChatGPTல கொடுத்து எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம். லைக் சம்மரி, ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா நவுக்கிலேருந்து எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் ChatGPT நான் சொன்ன மாதிரி நீங்கள் போட்டு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் இதை தாண்டி இந்த மாதிரி நீங்கள் போட்டு வாங்கி யூஸ் பண்ணுற பட்சத்தில் ரொம்ப ஒரு இங்கிலீஷ் மிஸ்டேக்கோ இல்லை கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கோ இல்லை ஒரு நல்ல ஹூக்கோ எழுதுறதோ வருத்தப்படுத்தல, அதுவே ChatGPT பார்த்துக்குது. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிற அளவுக்கு பேசிக்காக இதை எப்படி வாங்கலாம் ChatGPTங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த ப்ராம்ப்ட்டை பற்றில உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் அந்த வீடியோ எடுத்துருக்கப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணி கூட அந்த ப்ராம்ப்ட்ஸ் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்தன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை தாண்டி நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் என்ன பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றி நான் அப்கமிங் வீடியோஸில் கூட நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு பார்ட் 1ல கம்ப்ளீட்லி ஒரு ஓவரால் வியூ, பார்ட் 2 வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக ChatGPT வச்சு எப்படி எடுக்கலாங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
தேங்க்யூ ஸோ மச்ங்க. பட் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, பட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஐடி ஜாப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போட்டால் அது உங்களை வந்து ரீச் அவுட் ஆகும். திஸ் இஸ் ஃபார் HR நவீன் சைனிங் ஆஃப்.